லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நாங்க நம்பர் என்னன்னு பார்த்துருந்தோம். அதோட வந்து ஒரு சிம்பிள் அரேயும் கிரியேட் பண்ணியிருந்தோம். டுடே வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைமென்ஷனல் அரே எப்படி கிரியேட் பண்றது, டூ டைமென்ஷனல் அரே எப்படி கிரியேட் பண்றது, த்ரீ டி அரே எப்படி கிரியேட் பண்ணுன்னு பார்க்கலாம். நான் சிவானஜன், என்னோட சேனல்ல வந்து டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க இந்தியா வீடியோக்கு போகலாம். ஸோ முதல்ல வந்து வண்டி அரே கிரியேட் பண்ணுவோம். ஸோ வண்டி அரே என்று சொல்ல வர்றது காமனா வந்து லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். நீங்க பைத்தன் லிஸ்ட் பார்த்துருந்தீங்களா தெரியும். அந்த ஒரு லிஸ்ட் டைப்ல வந்து இந்த நம்பர்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து அதை மாதிரித்தான் நான் வேரியபிள் வந்து ஒன் டிமெண்ட் கொடுக்குறேன். ஸோ ஒன் டிபின் ஒன் டைமென்ஷனல் ஷார்ட்டாக கொடுக்குறேன். ஸோ எம்பி டாட் அரே இங்க பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நாங்கள் இதில் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 2,3,4 இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்டா. ஸோ இதான் எங்களோட ஒன் டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவோம். இதை வந்து நான் காமனாக வெக்டர்ன்னு சொல்லுவோம். வெக்டர்னு கதை இப்போ நான் கதை கேட்கல வந்து இப்போ மேபி இதாங்க டீப் லேர்னிங் அதெல்லாம் போகும்போது டீப் லேர்னிங் மிஷின் லேர்னிங்ல வந்து எங்களோட டேட்டா வந்து ரிப்ரசென்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வெக்டர்னு கதைக்கும். பட் இதான் ஒன் டைமென்ஷனல் அரேன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு இப்போ ஒன் டைமென்ஷனல் அரே வரைக்கும் சில அட்ரிபியூட் இருக்கும். அதே மாதிரி செக் பண்ணி போடுவோம். முதலாவது வந்து நாங்கள் ஒன் டைமென்ஷனல் அரேல வந்து ஷேப்பை பார்த்துருவோம். என்ன மாதிரி ஷேப் வந்து ஷேப் பார்த்தீங்கன்னா த்ரீ கமாண்ட் சொல்ல வரது நான் வந்து இந்த த்ரீன்றது வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இதில் வந்து என்ன 2, 3, 4 வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுதான் இந்த த்ரீ கமாண்ட் சொல்றது. அதோட வந்து இந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா பேரந்திசில ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. ஒரே எலிமெண்ட் 3 ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கு. இட்ஸ் மீன் இது வந்து ஒரு ஒன் டைமென்ஷன் அப்படின்னு நாங்கள் எடுக்கலாம். அது உங்களுக்கு போகல நான் 2D கிரியேட் பண்ணும்போது. ஸோ அடுத்த அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா டைப்பை பார்த்துடலாம். என்ன மாதிரியான டேட்டா டைப் வந்து ஸோ இங்கே டேட்டா டைப் என்ன ரிட்டர்ன் பண்ணதா இந்த இன்டீஜர் 32 என்ன சொல்ல இருந்தால் எங்களோட அரேல இருக்க வேல்யூஸ் டேட்டா டைப் 2, 3, 4 எல்லாம் வந்து ஒரு இன்டீஜர். ஸோ அந்த வேல்யூ தான் இந்த டேட்டா டைப் எங்களுக்கு சொல்லுது. ஸோ அடுத்த அட்ரிபியூட் வந்து டைப்பை பார்க்கலாம். ஸோ டைப் என்ன சொல்லுதுண்டு சாரி ஒரு டி எக்ஸ்ட்ராவா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்டி அரேன்னு சொல்லி. ஸோ நீங்கள் என்டி அரேன்னு இங்கே எதை மீன் பண்ணுதுன்னா என் டைமென்ஷனல் அரே. இப்போ எங்களோட மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் டைமென்ஷனல் அரே. ஸோ நீங்கள் ஒன் டைமென்ஷனல் அரே எங்கள் இதில் ஒன் ரிட்டர்ன் ஆயிலேண்டா ஓகே நான் அதை ரிட்டர்ன் பண்ணி காட்டுறேன் என்டி யூஸ் பண்ணி. இங்கே வந்து இந்த என்டி அரே முதல்ல என்ன மென்ஷன் பண்ணுதா எங்களோட இந்த நம்பரை வந்து காமனாக வந்து பைத்தல வந்து என்ன மாதிரியான ஒப்ஜெக்ட்னு பார்த்தோம்னா அது வந்து என் டைமென்ஷனல் அரே. நம்பர் வந்து ஸ்பெசிஃபிக் வந்து என் டைமென்ஷனல் அரே ஒப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதெல்லாம் இந்த டைப்பை கொடுக்கும்போது என்ன இது பைத்தன் எந்த மாதிரியான ஒப்ஜெக்ட் வரும்போது இது என் டைமென்ஷனல் அரே. இந்த என் வந்து 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம். ஸோ 1 இருந்தால் ஒன் டைமென்ஷனல், 0 இருந்தால் 0 டைமென்ஷனல், 2ஆ இருந்தால் 2 டைமென்ஷனல் அரே. அதை ரிப்ரசென்ட் பண்ணி இப்போ நாங்கள் கிரியேட் பண்ண அரே என்ன டைமென்ஷன் பார்க்கறதுக்கு இது என் டிமாண்ட் ஒரு அட்ரிபியூட் இருக்கும். நாங்கள் அதை கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து என்ன எத்தனை டைமென்ஷன் வந்துடும். ஸோ அதில் கமார்க் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஒன் டைமென்ஷன். ஸோ உங்களுக்கு ஒன் டைமென்ஷன் நிறைய இப்போ இன்னைக்கு பதிலாக வந்து இங்கே ஒன்னை கொடுத்தோம்னா வண்டி இப்போ எங்களோட இந்த முதலாவது கிரியேட் பண்ண அரே வந்து என்ன ஒன் டைமென்ஷன் அரே. அது நான் வண்டி அரேன்னு போனால் கிட்டத்தட்ட வெக்டர் தான். இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை பாஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் 2D அரே கிரியேட் பண்ணி பார்ப்போம். அதை அப்படி கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ 2D அரே உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ 2D அரே நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறோம் பார்ப்போம். நான் திருப்பி 2 டிமெண்ட் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் என்பி டாட் அரே என்ற திருப்பி அதே ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ், நீங்கள் மேட்ரிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா அந்த டைப்பில் நாங்கள் 2D அரே டெவலப் பண்ணுவோம். நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை நீங்களா கோடிங் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விளங்கி நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதை பார்த்தீங்களா ஒரு மேட்ரிக்ஸ் டைப்பாக இருக்கு. நீங்கள் உங்களுக்கு இந்த விஷயங்கள் ட்ரோஸ் அண்ட் கொலம்ஸ் ஒரு ஷேப் ஒன்றில் இருக்குங்க. உங்களுக்கு நான் விஷுவலாக காட்டலாம். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணிட்டேன்டா பார்த்தீங்களா ட்ரோஸ் அண்ட் கொலம்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் டைப்ல இருக்கு. நீங்கள் லீனியர் அல்ஜிப்ரால ஆல்ரெடி ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா வணங்க இந்த 2 டைமென்ஷன் கைக்கிறது 2D மேட்ரிக்ஸ் தான் கைப்போம். காமனாக வந்து இப்போ 2D மேட்ரிக்ஸ் வரைக்கும் வந்து இந்த காமனாக மேட்ரிக்ஸில் வந்து ரோஸ் அண்ட் கொலம்ஸ் பார்ப்போம். ஸோ அதான் அதே ஒரு ஸ்ட்ரக்சர்ல எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுன்ற அட்ரிபியூட் நாங்கள் செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ இதில் அட்ரிபியூட் பார்க்கும்போது ஷேப்பை பார்க்கலாம். சேம் அரேக்கான காமன் அட்ரிபியூட் தான். ஸோ இங்கே 2,3 சொல்ல வரது ஒன்றும் இல்லை. 200 ட்ரோஸை மென்ஷன் பண்ணுறது, 300 என்ன காலம்ஸை மென்ஷன் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ இந்த டேட்டா டைப்பை பார்த்தோம்டா இதுக்குள்ளே இருக்கிற டேட்டா டைப்பை பார்த்தோம்டா டி டைப்.
ஸோ இங்கே இன்டீஜர் உங்களுக்கு எவ்வளோங்க இப்போ நாங்கள் இந்த டேட்டா டைப் வந்து இந்த டி டைப் என்னத்தை மென்ஷன் பண்ணுதுன்னா எங்களோட அரேக்கில் இருக்கிற எலிமெண்டோட டேட்டா டைப். ஸோ இங்கே அரேக்கில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன இன்டீஜர். அப்போ இன்டீஜரை வந்து இதை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதை விட ஒரு நாள் டைப் பார்த்தோம்னா அகெயின் இட்ஸ் குட் பி இன் டைமென்ஷனல் அரே ARR2D. ஓகே இந்த டைமென்ஷனல் அரேஸ் பைத்தன் ஆப்ஜெக்ட். ஸோ இதை விட இன்னும் ஒரு எங்களுக்கு இன்னொரு அட்ரிபியூட் இருக்கு, சைஸ் என்ற ஒரு அட்ரிபியூட். சைஸ் என்ற ஒன்றும் இல்லை, அதுல வந்து கவுண்டை சொல்லும். அதாவது இந்த அரேக்கில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் கவுண்டை வந்து இது ரிட்டர்ன் பண்ணி இப்போ சைஸ் என்ன கொடுத்தீங்களா இது இன்னொரு அட்ரிபியூட் 6. அதாவது வந்து 6 எலிமெண்ட் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா டோட்டல் 6 எலிமெண்ட் இருக்கு. அதைத்தான் இந்த சைஸ் அண்ட் அட்ரிபியூட் வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு 2D அரே எப்படி கிரியேட் பண்ணணும், அதான் 3D அரே எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்துருவோம். அதுவும் சிம்பிள் தான். நீங்க என்னோட சேர்ந்து கோடிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அப்படி பார்த்துட்டு இருக்கிறத ஸோ 3D அரே கிரியேட் பண்றேன். இப்போ நான் ARR 3D விடுவேன். ஸோ 3 டைமென்ஷன் இங்கே சேம் அதே ஃபங்க்ஷன் தான் கால் பண்றேன் அரே. இங்கே நீங்க கிரியேட் பண்ணிக்க நான் கிரியேட் பண்ணிக்க ஒரு இந்த மாதிரி கிரியேட் பண்றேன். ஸோ கிட்டத்தட்ட மேட்ரிக்ஸ் ஸ்டைலில் தான் கிரியேட் பண்ணிட்டு போவேன். முதல்ல 2 3 போடணும், அடுத்த 4 5 6 போடுறேன். திருப்பி பார்த்தா இன்னும் ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்க ஃபாலோ பண்ணீங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். parenthesis 6 7 8 இல்லை ஒரு பேரண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போர்டுன்னு வரும்ல. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்டா. ஓகே எரர் வருது. வெயிட். ஓகே இல்லை இன்னொரு பேரண்ட்ஸ் வரும். ஓகே ஃபைன். ஸோ இங்கே பார்த்தீங்களா இதில் வந்து உங்களுக்கு 3D மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. நீங்கள் அது என்ன 3D மேட்ரிக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இதுக்குள்ள வந்து காமனாக வந்து 2D மேட்ரிக்ஸ் அது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கேர் பிரேக்கெட், எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கேர் பிரேக்கெட் இருக்கு. ஆனால் இங்கே நாங்கள் 2D என்று சொல்லல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 3 பிரேக்கெட் இருக்கு. அதே மாதிரி எண்டிங்லேயுமே 3 பிரேக்கெட் இருக்கு. அப்போ நீங்கள் ஓகே கேட்கலாம். அப்போ 2Dயில் 2 பிரேக்கெட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி 2 பிரேக்கெட்ஸில் முடிஞ்சா அதை 2 டைமென்ஷன் எடுக்கலாம். இல்லை 3 பிரேக்கெட்ல ஸ்டார்ட் பண்ணி 3 பிரேக்கெட்ல முடிஞ்சா 3 டைமென்ஷன். ஆமா அதான் அது ஒரு டெக்னிக் தான். அது எங்களுக்கு ஈஸியா வந்து என்ன டைமென்ஷனை கண்டுபிடிக்கிறது ஒரு யூஸ் பண்ற டெக்னிக். இங்க வந்து 3 பிரேக்கெட்ல ஸ்டார்ட் பண்ணி 3 பிரேக்கெட்ல முடியுது. அதெல்லாம் வந்து இதை 3 டைமென்ஷன் சொல்லலாம். பட் இது எப்படி ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணிக்க என்ன 2 பை இந்த இதை என்ன இந்த சைஸை பாத்தீங்க சைஸ் இந்த ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா என்ன 2/3, அதாவது 2 ரோஸ் 3 காலம்ஸ் இருக்கு. திருப்பி பாத்தீங்கன்னா கீழே இன்னும் ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுங்க. சேம் ஸ்ட்ரக்சர் நான் இங்க சொல்ல வரது 2 rows and 3 columns. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்றீங்க. இன்சைட்ல வந்து அதை கவர் பண்ணி வெளியில ஒரு ஸ்கேர் பிரேக்கெட் போட்டுருக்கு. லாஸ்டா போட்டுருக்கணும், ஃபர்ஸ்டா போட்டுருக்கீங்க. அதை 2 மேட்ரிக்ஸை கவர் பண்ணி போட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இதை வந்து நாங்களே ஸ்டெக் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு மேலே இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ அதைத்தான் இங்க வந்து ஒரு டூ காமனா வந்து 2Dன்னு சொல்றோம் ஒரு மேட்ரிக்ஸ். அப்போ அதுக்கு மேலே இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இன்னொரு டைமென்ஷன் நாங்க கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். இப்போ இங்க வந்து 3 டைமென்ஷன் என்ற ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வரோம். இது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல நாங்க அரேயை ரீப்ரசென்ட் பண்றது தான் 3D அரேன்னு சொல்ல வரோம். காமனா இதை நீங்க டீப் லேர்னிங் உலகத்துக்கு போனீங்கன்னா அதை டென்சர்ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்க அதை பற்றி கொஞ்சம் படிக்கணும்னா நான் என்னோட டென்சர் உள்ள சீரிஸ் நீங்க போனீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நான் டென்சர் அண்ட் மென்ஷன் பண்ணுவேன். நீங்க இப்போ அதை பற்றி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதுல வந்து சில அட்ரிபியூட் நாங்க பார்த்துருவோம். என்னென்ன அட்ரிபியூட் இருக்கு. சேம் அட்ரிபியூட் தான் அதுக்கு என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு பார்த்தோம். ஷேப் பண்ணி பார்த்தோம்னா கேட்கல. இப்ப ஷேப் இந்த 2 வந்து 3 எலிமெண்ட் வருது. அப்ப 3 எலிமெண்ட் கிட்டத்தட்ட இந்த 3 எலிமெண்ட் என்னத்தை மீன் பண்ணுதுன்னா இந்த கடைசி 2 எலிமெண்ட் என்ன 2,3 சொல்ல வருது ஒவ்வொரு மேட்ரிக்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர். எங்களோட மேட்ரிக்ஸ் என்ன 2,3 எனக்கு 2 rows 3 columns. அப்ப அதைத்தான் 2,3 மென்ஷன். இப்ப இந்த ரெண்டே இந்த முதலாவது இருக்கிற டென் வேல்யூ என்னத்தை மீன் பண்ணுது, இங்க 2 மேட்ரிக்ஸ் இருக்கு இன்சைடுக்கு. அது ஃபர்ஸ்ட் ஸ்கேர் பிரேக்கெட் அண்ட் கடைசி ஸ்கேர் பிரேக்கெட் உள்ள அது 2 மேட்ரிக்ஸ் இருக்கா. அதைத்தான் இது மென்ஷன் பண்ணுது. இப்ப நான் இன்னொரு மேட்ரிக்ஸ்க்குள்ள கிரியேட் பண்ணிட்டா இந்த 2 வந்து 3 மாறிடும். உங்களுக்கு ஒரு நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். இதுல நான் ஒரு கமாண்ட் போட்டுட்டு நீங்க எதை நீங்களா கிரியேட் பண்ண பழகிட்டீங்களா, அது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன சொல்றேன் 5 8 கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்னொரு மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்றேன். 6 3 4 ஓகே நான் கிரியேட் பண்ண சரியா நிக்கிற நேரம் வர அடேஸ் எரர் வரையில. ஸோ இப்போ இந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா ஷேப் மாறும். நான் இன்னொரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணா அந்த மேட்ரிக்ஸ் என்ன கவுண்ட் 3 மாறும். பாத்தீங்கன்னா 3 2 3 மாறிடும். அப்ப இதுக்குள்ள வந்து 3 2/3 மேட்ரிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்க.
ஒவ்வொரு மேட்ரிக்ஸுமே வந்து 2/3 ஃபார்மேட்ல இருக்கு. நான் இருக்கு இடைவெளி கேப்பிட்டு உங்களுக்கு இது நான் ரைட் பண்ணால வந்து ஈஸியா உங்களால விஷுவலா பார்க்கக்கூடிய இருக்கு இந்த 3 மேட்ரிக்ஸ். ஸோ இதைத்தான் வந்து என்ன 3D அரேன்னு சொல்றோம். கிட்டத்தட்ட 3D மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், 3D அரேன்னு சொல்லி இங்க வந்து கிட்டத்தட்ட இதை இன்னொரு இதுல சொல்லணும்னா ஸ்டெக் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு கைக்கலாம். ஸோ இதுல வேற எதுவும் அட்ரிபியூட் பார்க்குறேன்டா இதில் பார்க்கலாம், ஷேப்பை பார்க்கலாம், இப்போ டி டைப் பார்க்கலாம். டி டைப் என்ன உங்களுக்கு இன்டீஜர், அது உங்களுக்கு எவ்வளோ? யா இட்ஸ் இன்டீஜர். சைஸை பார்த்துடலாம். ஓகே, சைஸை பார்த்தோம்டா சைஸ் 18. இந்த 18 எப்படி வருதுன்னா டோட்டல் எலிமெண்ட். நீங்கள் டோட்டல் எலிமெண்ட் சிம்பிளாக பார்க்குறது இந்த 3 மல்டிப்ளை பண்ண சரி. இந்த 3 into 2 6 6 into 3 18. ஸோ மல்டிப்ளை பண்ண சரி. இந்த சைஸ் அண்ட் ஆட்ரிபியூட்டை பார்த்தீங்கன்னா ஸோ இதான் 3D அரே கிரியேட் பண்ணுற விதம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1D அரே எப்படி கிரியேட் பண்ணுறது, 2D அரே எப்படி கிரியேட் பண்ணுறது, 3D அரே எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதோட அந்த ஆட்ரிபியூட் லைக் ஷேப், டேட்டா டைப், மெட்டா சைஸ் அந்த மாதிரியான விஷயங்களும் பார்த்தோம். ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து இந்த அரேஸை வந்து என்னென்ன மாதிரியான டெக்னிக், அதாவது வேற வேற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நாங்கள் அரே கிரியேட் பண்ணலாம். அப்படி ஒரு 3-4 மெத்தட்ஸ் இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்ணி அந்த மாதிரி மெத்தட்டை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் அரே கிரியேட் பண்ணலாம்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கட்டாயம் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.